மாங்காவோட தோலை முற்றிலும் செத்தி எடுத்துடணும். இந்த மாதிரி ஒரு இதை பீலரை யூஸ் பண்ணி அப்புறம் சிப்ஸ் கட் பண்ணுற சத்தத்தில் கொஞ்சம் மொத்தமாக இருக்கிற கட்டையை செலக்ட் பண்ணி அதை சுத்தமாக தேய்ச்சி எடுத்துடணும். செத்துன மாங்காய் எப்படி இருக்கும், மெலிசாக இப்படி இருக்கும். இதுக்கப்புறம் இது அப்படி போட்டு வானலில் போட்டு செய்கிறாங்கிறத பார்ப்போம். எண்ணெய் வச்சு சுத்தமாக கொஞ்சம் எண்ணெய் சூடானோடனே நல்லா ஒரு பாத்திரத்தில் கடுகு போடுறாங்க. கடுகுக்கப்புறம் பெருங்காயம், எண்ணெய் அது நல்லெண்ணெய் ஊற்றணும். வெங்காயம் போட்டு கடுகு வெடிச்சதுக்கப்புறம் மாங்காய் வலி அதை போடுறாங்க. கரண்டி வச்சு எண்ணெய் ஈவனாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி மிளகா மாங்காய் ஃபுல்லாக பரட்டி விடணும். கொஞ்சம் கல் உப்பு, சால்ட்டு, எதுனாலும் போடலாம். சொன்னாங்க உப்பு போட்டோன்னா அது ஃபுல்லாக மாங்காய் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கலச்சி விடணும். மஞ்சத்தூள் அது ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா ஒரு டைம் கலச்சி விடணும். வேகிற வரைக்கும் லைட்டாக மூடி வச்சிடணும். பாதி வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் போடணும். கொஞ்சம் நல்லா வெந்ததுக்கப்புறம் மிளகாத்தூள் ஆட் பண்ணணும். இது தண்ணி ஊற்றாமல் வேக வைக்கிறதுனால அடிக்கடி ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒரு தடவை திறந்து விட்டு கரண்டி அதை நல்லா மசிச்சு விடணும். அதுக்கப்புறம் எண்ணெய் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணணும் அடி பிடிக்காமல் இருக்கிறதுக்காக. இப்போ கொஞ்சம் பாதி வெந்துருச்சு. பாதி வெந்தோடனே மிளகாத்தூள், இது என்ன இந்த பியூர் மிளகாத்தூள், மிளகா மட்டும் வச்சு தனியாக இல்லாத வெறும் மிளகாவை மட்டும் அரைச்சதை. உங்களுக்கு என்ன எவ்வளோ பதம் எவ்வளோ காரம் தேவைப்படும், நல்ல காரம் சாப்பிடுவீங்கன்னா கொஞ்சம் ஆட் பண்ணுங்கள். குறிப்பாக இந்த மாங்காய் நம்ம போடுறோம்ல, அது நல்லா புளிப்பான மாங்காவை செலக்ட் பண்ணுங்கள். அது இன்னும் டேஸ்ட் அதிகமாக இருக்கும். ஊற்றி அது நல்லா சேர்ந்து வர அளவுக்கு கலந்து மிக்ஸ் பண்ணி வேண்டியதான். சிம்மில் வச்சு இதை குக் பண்ணணும். ஃபுல்லாக வச்சிங்கன்னா கொஞ்சம் கறிக்கிடுவோம். இதை வேக அது கொப்பளிக்கிற அளவுக்கு வேக விடணும். எப்போ பண்ணாலும் பண்ணிவிட்டு அதை மூடி வச்சுக்கோங்க. இந்த வெந்ததுக்கப்புறம் எண்ணெய் வெளில விட ஆரம்பிச்சிடும். அப்போ களைச்சி விட்டு இது மாதிரி மசிச்சு விடணும். இன்னும் எண்ணெய் கக்குமா? ஓகே. நல்லா ஒன்று சேர்ந்து வந்துருச்சு, எண்ணெயை கொப்பளிச்சிருச்சு. ஸோ திருப்பி இதுனா ஒரு 10 நிமிஷம் குக் ஆகிருக்குமாம்மா. டோட்டலாக மாங்காய் போட்டதுலேருந்து இது வரைக்கும் நான் 10 நிமிஷம் கொஞ்சம் ஆவரேஜ் சிம்மில் வச்சுக்கிட்டு அடிக்கடி களைச்சி விட்டுட்டு செய்யணும். அவ்வளோதான்.
வெந்துருச்சு. இது அப்படியே இது எப்படின்னா ஃபஸ்ட் டேவோட இது 2-3 நாள் கழித்து தான் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் ஜி. அந்த மாங்காவோட புளிப்பும் அந்த காரமும் ஒன்றா மிக்ஸ் ஆகும்போது தான் டேஸ்ட் நல்லா வரும் ஜி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.